भक्तजनार्तिहन्तुः कृतत्वमन्वेष्टविचारितूर्णम् सम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्ये धर्मं शरणं प्रपत्ये यो नित्यमच्युतपदां व्यामोहदस्तैतराणि मेणे अस्मद्गुरोर्भवतो हृदयसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताचार्यवर्यो मे सत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां सर्वशवोपमेश्वरम् श्रीरङ्गे धैर्येन्दुना करुणया सौख्यादिप्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुनि पादाम्बुजेन्द्रं दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसुरार्यो निवदे श्रेयोनिजं संश्रिये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर सर्वगुणा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानं त्रिसुम्ने नरगति सरिजिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मी धूमास्तानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीरग्वीक्षितादि श्रीरङ्गनायकरोपेतीन्द्रदृष्टं लक्ष्मीधुमसरिकपात्रं श्रियं वेदान्तदेशिकं सम्प्राप्त अध्यात्मशास्त्र शतजिद्रङ्गभूकारिताभ्यां कारुण्याश्रीधर्मेन्द्रिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूतत्वमेशर्चिता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदाभिसंयं श्रीमद्वीर हरहूद्वहाद्यशरजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशेदेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुहीनसाधनवतं नारायणं सौजय श्रीमद्रङ्गसदारि योगिजनन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारि विरवराडब्दामन्तध्ये ईशाडम्बविवत्सदं सोमेर्बान्धं महद्वं सदं वन्दे वत्सैभूषणं श्रीकृष्णमार्यं सदा तदेहेन्द्र राक्षलब्धत्रय्यन्तसारमणवस्य पूर्णम्बुदाक्षं नारायणाद्यविवर्धकृपावेतं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः शिवस्य छिन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्ते स्त्रैकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவத்துல ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தை அனுபவிச்சு வந்துருக்கோம். இதுல எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது வைகுண்ட ஸ்தவம். அதாவது எம்பெருமானுடைய ஸ்தானமும் அவனுடைய ஸ்தானத்துல இருக்கிற எம்பெருமான், அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை சதா சர்வகாலமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, அதாவது நித்திய சூழலோட ஒக்க தேவிமார்கள், அனந்தாயவன், கருடா, அனந்த கருடன், விஸ்வக்சேனாதிகளோட கூட, பைஜனங்களோட கூட நித்திய முக்தர்கள் எல்லாரும் ஏகரூபமாக பலவிதமாக அவன் அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தை கைங்கரியத்தை பண்ணி கொண்டு அனுபவிக்கிறார். அந்த கைங்கரியம் பண்ணுவதற்கு வேண்டியான திரவியங்கள் எல்லா சகலத்திலும் எப்படி உபச்சாரம் பண்ண நினைக்கிறாளோ அப்படியெல்லாம் அவன் எழுந்தவர்களுக்கு வேண்டியதான மண்டபங்கள், கோபுராதிகள் எல்லாத்தையும் ஆக எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது மகான்கள் கையாண்டுள்ள ஒரு வழி. அந்த எம்பெருமான அறிவதற்கு பிரமேயங்கள் என்று சொல்லக்கூடியதான பிரதானமான வேதம், வேதத்துக்கு அனுகுணமான ஸ்மிருதிகள், வேதத்திலே வேதாந்தங்கள், இதிகாச புராணாதிகள்,
இவைகள்லாம் எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லக்கூடியவைகள். மகான்கள் எம்பெருமான அறிந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நிலைக்கு தன்னை ஆளாக்குறான்னாக்க அதுக்கு இவ்வளவு பிரமாணங்களை தெரிஞ்சு அந்த பிரமாணத்துல இவன் தான் பரதத்துவம் அப்படின்றத நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சாஸ்திரங்கள் லோகத்துல மலிஞ்சு இருக்கு. ஏற்கனவே சொன்னாவது வேதத்தின் உட்பொருள் நிஷ்டப்பாடி பொருள், அதுல அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அர்த்தத்தை தெரிஞ்சா நேரம் அப்படியே சொல்லலாம். ஆனா உள்ள அர்த்தங்களை கொண்டு ஆராய்ஞ்சாதான் அது சந்தேகம் இல்லாத நிரூபிக்க முடியும். அதுவும் இல்லாத ஒரே அர்த்தத்துக்கே ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேற பொருந்த சொல்லணும். அப்படிப்பட்ட எம்பெருமான அறியக்கூடியதான பல சாஸ்திரங்கள் அதை கொண்டு தங்களுடைய ஞானத்தின் உதவியினால அதனுடைய உட்பொருள்கள் எல்லாம் அறியும்படியாக விளங்குகிறது அந்த சாஸ்திரம். அதாவது இருட்டுல ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு சூரியனுடைய ஒளி கிரணங்கிறதுனால அங்கங்க இருக்கிற வஸ்துக்களை பார்க்க முடியும். அதே மாதிரி சாஸ்திரத்துக்குள்ள புதைந்திருக்கிற அர்த்தங்கள் எல்லாம் மகான்கள் தன்னுடைய அறிவை கொண்டு, அந்த அறிவும் மயர்வர மதுநிலம் அருளின அப்படின்ற ரீதியில எம்பெருமான் தந்த ஞானத்தை கொண்டு அவர்கள் நமக்கு இவன் தான் பரதத்துவம் அப்படின்றது சொல்றதுல அவர்களும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி வழங்கி பயன்படுத்தி வழிபடுகிறார் என்று சொல்றத இந்த 15வது ஸ்லோகத்துல ஞாசஸ்மிருதி பிரபுத்வீர்பவதா நிசிருஷ்டைஹி வேதோபபிரம்மண விதா உஜிதே உபாயைஹி சுத்யர்த்தமர்த்தம் இவ பானுகரே விவேயுः त्वत्प्रतिभाविद विकल्मष सेमुषीकाः. அதாவது எம்பெருமான எம்பெருமானத்துல பக்தி உண்டாகணும். தொத்பக்தி பாவித விகல்மஷ சேமுஷீகாः. அவனிடத்துல தொத்பக்தி தேவரிடத்தில் உண்டான பக்தியால் பாவித ஈடுபாடு நிறைந்து விகல்மஷ பரிசுத்தமான சேமுஷீகாக அறிவுத்திறனை அடைந்தவர்கள். அதாவது நமக்கு முதல்ல எம்பெருமானை எப்படி சேவிக்கிறதுன்னே தெரியாது. இருந்தாலும் அவன்கிட்ட சேவிச்சு அவன் அதாவது அவனுடைய கடாட்சத்துக்கு நம்ம பாத்திரமாகி அப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கே தெரியாம ஒரு ஈடுபாட பெருமாள் உண்டு பண்ணுவான் அவன்கிட்ட. அதே மாதிரிதான் யாராவது எந்தெந்த இடத்துல இருக்காளோ எப்ப அடிக்கடி போய் சேவிக்கணும் அந்த பெருமாள் அப்படியே ஈடுபாடு அவளுக்கு மனசுல வரும். அதனாலதான் டிசம்பர் ஈடுபாடு உண்டா எப்பப்போ சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் டிசம்பர் போய் இல்ல அவளுக்கு உட்பட்ட ஜீவிதேசங்களே பெருமாள அவளுக்கு ஈடுபாடு எவ்வளவு இருக்கோ அந்த ஈடுபாடு தான் அப்படி அவளை பண்றது. அதே மாதிரி இந்த எம்பெருமானத்துல ஈடுபாடு உடைய ஞானிகள் இருக்காலே சேமுஷிக்காக
இதே சேமுஷிகா சப்தம் தான் சேமுஷி பக்தி ரூபான்னு ஸ்ரீபாஷத்துல மங்கள ஸ்லோகத்துல பாஷிகாரர் முதல்ல மங்கள ஸ்லோகமா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானம் அவசியம். பிரம்மத்தை அறியணும்னா அவனை பற்றி ஞானம் வேணும். அந்த ஞானம் எப்படி ஏற்படும் அப்படின்னா அவனுடைய அனுபவத்தினால. அப்படிப்பட்ட அவனிடத்தில் ஈடுபட்ட மகான்கள் அவன் தந்த ஞானத்தினால பிரம்மண விதோ வேதத்தில் இருக்கிற அர்த்தங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது மற்ற சாஸ்திரங்கள்லாம். ஆக வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்குவதற்கு எம்பெருமான் என்ன பண்றான், வேதத்தை கொண்டு மாத்திரம் அறிய முடியாது. அதுக்காக வேண்டிய பல சாஸ்திரங்கள் உபபிரமணங்கள் இவைகளெல்லாம் இவற்றை இந்த வேதத்துக்கு அனுகுணமாக இவைகள் இருக்கட்டும் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பிக்கிறான். வேதோ உபபிரமண விதோ வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்குவதில் உச்சிதைகி உபாயி தகுந்த வழியாகவும் பவதா தேவரீதால் நிசிப்தைகி இப்படியாகட்டும் என்று அருளப்பட்டதுமான மற்ற சாஸ்திரங்கள்லாம் இருக்கே, அதுவும் பகவானுடைய ஒரு தூண்டுதல்னால அந்தந்த மகான்கள் வேதத்துக்கு அனுகுணமாக சில சாஸ்திரங்களை எழுதியிருக்காங்க, உண்டு பண்ணியிருக்காங்க. ரிஷிகள்லாம் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷமான திருஷ்டி. அந்த திருஷ்டி மூலியமாக பல விஷயங்கள் அவன் அதிகரிச்சிருக்கார். அதெல்லாம் ஒரு கிரந்தமாக ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்கார். இப்படி அது தவிர தர்க்க சாஸ்திரம், மீமாச சாஸ்திரம், வியாக்கர சாஸ்திரம், இப்படி சாஸ்திரங்கள்ல பல சாஸ்திரங்கள் இருக்கு. அதான் இதெல்லாம் எம்பெருமானால் தான் பவதா வியாபரிதால் நிசிப்தைகி இந்த வேதத்துக்கு அனுகுணமாக மகான்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நிசிப்தைகி இப்படியாகட்டும் என்று அருளப்பட்டதுமான நியாய தர்க்க மீமாம்சாதி சாஸ்திரங்கள் என்ன, ஸ்மிருதி பிரபுதிபிகி மனுஸ்மிருதி முதலான ரிஷி வாக்கியங்கள் என்ன, இவற்றால் பானுகரைகி சூரிய கிரகங்களை கொண்டு அர்த்தம் இவ பொருளை அறிவது போல சுத்தர்த்தம் வேதத்தின் உட்பொருளை விவேஜுகு தெரிந்தறிந்தார்கள். எம்பெருமான நமக்கு விளக்கக்கூடியது இந்த பிரமாணங்கள். அதுக்காக பல அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ எழுதும்படியா பண்ணார் பெருமாள். அதுக்கப்புறம் சுவாமி தேசிய விஷயம் அந்த கிரந்தங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அந்த கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ண முடியாது பாஷ்யக்காரர் வேத சுவாமி தேசியம் அவதரிக்க முடியும். அதுக்கப்புறம் சுவாமி தேசியத்துக்கு அப்புறம் பல ஆச்சாரியர்களை உண்டு பண்ணி அதை பிரவச்சனம் பண்ணும்படியாக லோகம் மொத்தம் பிரவச்சனம் பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாம இப்ப இருக்கிற மகான்கள் அந்த மகான்கள் அதிகரித்த விஷயத்த இன்னைக்கும் உபன்யாசம் மூலமாகவும் சில பேர் காலக்ஷேபம் மூலியமாகவும் விஷயங்களை தான் பல பேருக்கு உபதேசம் பண்றார், உபன்யசிக்கிறார். ஆக இப்படி சாஸ்திரம் பகவத் சாஸ்திரங்கள்லயே பகவத் சாஸ்திரம், அதுக்கப்புறம் தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், இப்படி பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு. அதுதான் சுவாமி தேசிகன் சாஸ்திரிய நியமன அதிகாரத்தால சுத்தி ஸ்மிருத்யாச்சாரைஹி ஸ்வமதி கதிபிஹி சுத்த மனசாம் சுசங்கல்பைஹி தர்மேஹி குலச்சரண தேசாதி சமயைஹி நியோகைஹி யோக்யானான் நியமேதும் ஆதேவி அபிமதம் நிமித்த ஸ்வப்னாத்யைர் அபிநிபுணம் அன்விச்சதி புதஹா. புதஹான்னா வித்வான். அந்த வித்வான் என்ன பண்றான், எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நன்றாக அறிந்தவனாக இருக்கான். எப்படி அப்படின்னா, இந்த கர்மா பண்ணா அது இந்த சாஸ்திரம் மூலியமா பண்ணா எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டாகும்,
சாஸ்திரத்துல நிஷேதிக்கப்பட்ட கர்மாக்களை பண்ணா எம்பெருமானுக்கு அப்ரீத்தி உண்டாகும். அதனால நமக்கு நிகிரகம் ஏற்படும். இப்படி சாஸ்திரத்தை பகுத்து செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இது ஆக்ஞா கைங்கரியம், இது அனுஜா கைங்கரியம். ஆக்ஞா கைங்கரியங்களை பண்ணாவிட்டா எம்பெருமானுக்கு சீற்றம் வரும். அனுஜா கைங்கரியங்களை பண்ணாம இருந்தா அது தோஷம் கிடையாது, அப்ப எம்பெருமானுக்கு சீற்றம் வராது. ஆனா அதே சாஸ்திர வழியில பண்ண இப்படி எல்லாம் ஒரு வழி வகுத்து கொடுக்குறாங்க. சரி, சாஸ்திரம் தான் சொல்லிட்டு போற. அதனோட ஆகார நியமம், இந்த பன்னிரு நாமம், இதெல்லாம் திருமணத்துக்கு கூட ஒரு வழி போகணும். திருமணம் தான் அவனுக்கு எடுத்துக்கிற மாதிரி முதல்ல இருந்து எப்படியா தலையில காலில் எப்படியா இருக்கு போறான், அது மார்பில் எங்கே இருக்கு போறான். இன்னும் அதுலயும் ஒரு வரும். அதுவும் முதல்ல நெத்தியில் இட்டு, அதுக்கப்புறம் வயசுல நடுவில் இட்டு, மாரில் இட்டு, கழுத்துல நடுவில் இட்டு, அதுக்கப்புறம் வலது பகத்தை கம்ப்ளீட்டா போச்சு, அதுக்கப்புறம் எல்ல பகத்தை இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு நெறிமுறை. அந்த அளவும் அந்த திருமணம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படின்னு அதுக்காக ஒரு கிரந்தம், ஆன்மீக கிரந்தம். இப்படி உட்பிரிவு நிறைய. அதுக்கப்புறம் சரி சாப்பிட்டோமா உட்காண்டோமா அப்படின்னா அதுக்கு சர சுத்தி பண்றது எப்படி, அந்த சர சுத்தியை எவ்வளவு தூரத்துக்கு ஏலம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எல்லாத்தையும் மகான்கள் இப்படிதான் பண்ணணும். அப்புறம் சாப்பிட உட்காந்து திக் நியமம், இந்த திக்கில தான் சாப்பிடலாம், இப்படிதான் சாப்பிடலாம். இப்படி ஒரு எல்லாத்தையும் மகான்கள் ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கார். அதான் சொல்றேன். ஆக ஸ்ருதி ஸ்மிருதி ஆச்சாரை, இது சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல கடைசி ஸ்லோகம். ஸ்ருதின்றது வேதம், ஸ்மிருதின்றது இந்த மனு ஸ்மிருதி, இந்த ரிஷிகள்லாம் பண்ணக்கூடிய ஸ்மிருதிக்கு யாஜ்ஞவல்க ஸ்மிருதி அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த ஸ்மிருதி. அதுக்கப்புறம் அவருடைய அனுஷ்டானம், மகானுடைய அனுஷ்டானம். அதாவது வேதத்துல சில விஷயங்கள் சந்தேகம் வந்துன்னா ஸ்மிருதியை கொண்டு ஸ்மிருதியில சொல்லியிருக்கா, அப்போ வேதத்துல சொல்லணும்னா கூட ஸ்மிருதியில கொண்டு ஸ்மிருதியில சொல்லியிருக்கிறத கொண்டு நம்ம பண்ணலாம். வேதத்திலையும் தெரியல, ஸ்மிருதிலையும் சரியா தெரியல அப்படின்னா அந்த மகானுடைய ஆச்சாரம் அதை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வேதம் என்ன, ஸ்மிருதி என்ன, மகானுடைய அனுஷ்டானம், இவற்றை கொண்டும் புத்திசாலியானவன் எப்படி பண்ணணும்னு தெரியும். மதிய கதி. அதுக்கப்புறம் இவனுடைய புத்தியை கொண்டே சிலதெல்லாம் இப்படி பண்ணா என்ன, இதனால சாஸ்திர விரோதம் வருமா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக சாஸ்திரம் வந்து அவங்க தன்னுடைய புத்தி கூர்மையினால சரி இப்படி பண்ணா அது ஒரு சௌரியமா இருக்கும் அப்படின்னு அது எதுக்கும் சாஸ்திரத்துக்கு பாதகம் இல்லாத தன்னுடைய புத்தி கொண்டு பண்ணக்கூடிய ஒரு இதுவும் உண்டு. அப்புறம் சுத்த மனசாம் சுசங்கல்பைகி, அது என்ன சுத்த மனசு அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே கர்மானுஷ்டானத்திலையும் பகவான் இடத்திலையும் செலுத்திய மனசை உடையவர்களாக, அதுல தன்னுடைய பிரயோஜனமே எதுவும் கிடையாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்ணுவேன். சரி, அவனுக்கு ஏற்றவரை அவளுக்கு என்ன தன்னை அண்டி கேட்டா ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்டவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத சொல்லக்கூடாது. அதுக்குள்ளாத எம்பெருமாட்டே தன்னுடைய மனசை செலுத்தினார்கள். அதான் தூய மனம். சில பேர் நல்ல வித்வான்கள் ஆழ்வார், ஆனா பெருமாள்கிட்ட பக்தி இல்லாம தானும் அனுஷ்டானத்தில் இல்லாம அப்படி சில பேர் இருப்பா இல்லையா, ரோட்ல பல விதமா இருப்பா. ஆக இந்த ரொம்ப சுத்த மனசை உடையவர்களாக மகான்கள் அவருடைய
வாக்குகள், சங்கல்பம், அதை கொண்டும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தர்மேகி அப்படின்னா அந்த தர்மத்துக்கு மாறுபடாத சில சில அனுஷ்டானங்கள். குல சரண தேசாதி சமய தங்களுடைய குலத்துக்கு ஏற்ப இப்ப சில விஷயங்கள் தங்களுடைய வம்சத்துல அவாவா பண்ணிட்டு இருப்பாங்க. அதை மாத்தி பண்றதுக்கு கொஞ்சம் சமமா இருக்கும். அதனால அது பிரகாரமே பண்ணுவாங்க. அது சரணம், குல சரணம் அப்படின்னு சொன்னா அதாவது பழக்க வழக்கங்கள். தேசாதி ஒரு இப்ப குளிர் தேசத்தில் இருக்கிறபடியே குளிர் தேசத்தை இங்க குளிர் தேசம் இந்த பக்கத்துல பண்ற மாதிரியே அங்க பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த தேசத்துல சமயமும் வித்தியாசம். இப்ப சாதாரணமா இங்கே எடுத்துட்டா சென்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்கேருந்து எடுத்துட்டா தஞ்சாவூருக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த வேலூருக்கு வித்தியாசம் இருக்கு. கன்னியாகுமரிக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தர்மங்களை அனுஷ்டிக்கணும்னு ஒரு இது இருக்கு, வழி இருக்கு. அதுக்கப்புறம் யோகியானம் அப்படின்னா மகான்கள், யோகிகள், அவர்களுடைய நியமனங்கள், அதுக்கேற்ற மாதிரி சில காரியங்கள். ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்ததுன்னா சரி நீ இப்படி பண்ணு, பரவாயில்ல, அதனால தோஷம் இல்லை. அதாவது ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிகள் ஏதோ பிரச்சனை, அவ அம்மா தோப்பனார் அவர்களுக்கு சில பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் தம்பிகளையும் அப்போ என்ன பண்ணிருக்க, நான் போயிட்டேனாக்க இவன் வரக்கூடாது அப்படின்னு அவ ஒண்ணு சொல்லிட்டு போயிருப்பா, எச்சோடு பண்ணிருப்பா. என்ன பிறந்த பிள்ளைகள்லயே அந்த கைங்கிறது நல்ல காலம் அவ 2வது பிள்ளை 4வது பிள்ளையோ 3வது பிள்ளையோ ஏதோ ஒரு பிள்ளை அவன் கைங்கரியம் பண்றதுக்கு யோகியதை இல்லை. இல்லாட்டா கூட அந்த 10 நாள் கைங்கரியத்துல அவன் கூட இருக்கணுமா வேண்டாமா? இவ பிரிவாலே வளர்ந்து விட்டா, ஒருத்தர் சண்டை கேள்வி வரக்கூடாது. இவனுக்கோ தான் அந்த சமயத்துல கலந்துக்கலைன்னா கர்ம பிரஷ்டன் அப்படின்னு பேர் வந்துடும். இவனுக்கு தனியா பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால என்ன பண்றது அப்படின்னா, முதல் 2 நாள் கும்பல்லாம் வந்துருப்பா. அதனால அந்த சமயத்துல யாரும் இதெல்லாம் அவளுக்கு தூரத்துல நின்றுட்டு தலையை காமிச்சு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த 12ஆம் நாள் அப்படின்னு வரும்போது 17ஆம் நாள் கூட வரணும்னு அவசியம் இல்லை. 12ஆம் நாள் சபிட்டி கூட்டத்தோட சேர்றதுன்னு வருது. அப்போ என்ன பண்றது, அவளோட தானே போய் நிக்கணும். ஆனா இவாளுக்கெல்லாம் ஆகலையே, என்ன பண்றது அப்படின்னு நாள் பார்த்து ஐயர் சுவாமி கிட்ட கேட்டேன். நம்ம ஆத் சமாஜத்தை வெளில சொல்லலாமா வேணாமல் அது ஒரு சந்தோகம், ஒரு வெட்கம் வந்துடும். இருந்தாலும் அதை போய் கேட்டேன், நீ உனக்கு தனியா பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால நீ அவ பண்ற வீட்டு வாசத்தை நீ உட்காந்து என்ன அவ அந்த காரியம் முடிஞ்ச உடனே அந்த சத்தங்கள்லாம் காதல விழும். அப்புறம் நீ படுத்துப்போ அப்படின்னு சொல்லி சாட்சியாக காதல விழுந்துருக்கு. ஆக இவனுக்கு பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அதுல கலந்துக்கலாம் இவனுக்கு சம பிரச்சனை ஆயிடுவான். அதுக்காக வாச திண்ணையில நீ உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி இது மகானுடைய வாக்கு. அப்ப இந்த மகானுடைய வாக்கு பிரகாரம் நடந்துட்டா அது சரிதார்த்தம் ஆயிடும். இப்படி எல்லாம் நியமனம், அதான் யோகியான
நியோகைஹி. அப்புறம் நிமித்த ஸ்வப்னாஜை அபி. ஸ்வப்னம் ஆதின்னு பார்த்தா சகுனம், ஸ்வப்னம் சகுனம் இதெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவா, ஜாதகங்கள்லாம் கிடையாது. அதுக்காக என்ன ஸ்ரீமத் ராமாயணத்தை கட்டத்தை எடுத்து கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்ப்பேன். அதை புஸ்தகத்தை கொண்டு வைப்பா, அது கோலம் போட்டு சிக்கு பழைய புஸ்தகத்தை கொண்டு வைப்பா. புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு அதில் ஒரு கட்டத்தை அதை ஒரு நூலை வச்சு அந்த புஸ்தகத்தை பிரிப்பா. அந்த கட்டம் நல்ல கட்டமா இருந்ததுன்னு சொன்னா இந்த கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சில பேருக்கு சகுனம் நல்லா, அதாவது கல்யாண பேச்சை எடுப்பா. கல்யாண பேச்சை எடுத்தா அப்போ நல்ல குரல், அதாவது எழுத்தாத்துல ஒரு நல்ல அதாவது வேதாத்தியனம் பண்றோட குரல் கேட்டுது, நல்ல சொல்லும். அதே இன்னொரு இடத்துல வெட்டு குத்துன்னு அடிதடி சண்டை, நாடாவது பேச ஆரம்பிச்சு இங்க சண்டை அப்படின்னு இந்த மாதிரி சகுனங்கள் எல்லாம் பார்க்கறது. இதெல்லாம் ஜோசியம் கேட்பாங்க. அந்த ஜோசியில கிளி ஜோசியம், சோழி போடுறது, இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. இப்படி இவைகள்லாம் ஒத்துட்டு அதெல்லாம் இருக்கு. ஆக நிமித்த ஸ்வப்னாதேகி அப்படி நியமித்துகு. ஆக இவைகள்லாம் எம்பெருமானுடைய இவனை கொண்டு எம்பெருமான் திருவுள்ளம் சரி இப்படிதான் இருக்கு. ஆனால் நமக்கு இந்த சூழல்லாம் நல்லது. இதெல்லாம் மகாவி சம்பவத்தான் ஏறுறது. ஒரு சகுனம் வந்து நம்ம என்ன நினைக்கிறதுல நம்ம திடீர்னு ஆற்ற விட்டு வெளில போறோம், எதிர்க்க ஒரு ஒத்த பாப்பா வந்தானாக்க பிராமணன் தானே, நல்ல அத்தியனம் பண்ணுவார். அவர் வந்து ஆகாதுன்னு சொன்னா எப்படி அப்படின்னா அதுக்கு சகுனம் பார்க்கணும். அதே சூத்திரன் வந்தாக்க தைரியமா போகலாம் பிரயாணத்துல. இப்படி எல்லாம் ஒண்ணு சகுனம் பார்ப்பா. எதுக்கு சுமங்கலி வந்தா போகலாம், அப்படி எல்லாம் சகுனம் பார்க்கறதெல்லாம் உண்டு. இப்படிதான் இதெல்லாம் கொண்டு இந்த இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் கொண்டு நாம் நம்மளுடைய காரியங்களை செய்சோமே ஆனால் எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டா. அதனால நியமித்து ஆதே, நியமித்துனா லோகத்தெல்லாம் நியமிக்கக்கூடியவன். ஆதேகன்றதுனால ஜனத்து எல்லா வஸ்துக்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய பகவான். அவனுடைய திருவுள்ளத்தை அபிமதம், அவனுடைய திருவுள்ளத்தை நிபுணம் நன்றாக அன்வீச்சதி அறிகிறான். யாரு? அந்த ஞானம் உள்ளவன். ஆக இவ்வளவு விஷயங்களை கொண்டு இந்த காரியம் இப்படி பண்ணலாமா? ஒரு பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் ஆரம்பிக்கணும்னாக்க அதுக்கு எவ்வளவு நாள்லாம் பார்ப்பான். அது பஞ்சாங்கம் பார்க்கறது, நாளை பார்க்கறது, அப்படிலாம் பார்த்து பண்ணலையோ. இதெல்லாம் நாம் என்ன பண்ண போற காரியம் தடங்கள் இல்லாத முடியும் அப்படி இருக்காக பண்றோம். இந்த காரியம் இப்படி இந்த முயற்சியோட பண்ணா பெருமாள் ஓஹோ நம்ம காரியத்தை கூட நம்ம காரியத்தை பார்க்கவே வேண்டியது இல்லை, என்ன பண்ணலாம். இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு ஆர்த்தி அந்த காரியம் நல்லா நடக்கணும்னு அவன் எவ்வளவு அப்படியே பெருமாள் திருவுள்ளத்துல வந்து மேற்கொண்டு அவனை அந்த காரியம் நல்லா நிரூபிக்கணும், நடக்க முடியாது அறிமுகப்படும். இப்படியெல்லாம் அந்த சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பல சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்கள் அவசியம் தேவை. அதனால ஆஷன் தர்மோபதேசம் வேதசாஸ்திர அவிரோதினா தர்க்கானுசந்தத்தை தர்மம் வேத நேதா அப்படின்னு, அதாவது ஆஷம் ரிஷிகளுடைய வசனங்கள், தர்மோபதேசம் தர்மத்தில் அதாவது தர்மம் பற்றியான உபதேசம், வேதசாஸ்திர இவைகள்லாம் வேத சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். இது ரிஷிகளுடைய வசனம், தர்மசாஸ்திர உபதேசங்கள் இவைகள்லாம் வேத சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கணும்.
அதுக்கப்புறம் தர்க்க சாஸ்திரம், அதுவும் வேதத்துக்கு அனுகுணமா இருக்கும். அதெல்லாம் எப்படி அவைகள் தான் தர்மம். வேதத்துக்கு அனுகுணமான தர்மங்கள். நியாயிதா மீதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானதெல்லாம் அது ஒத்துக்கொள்ள முடியாது, அது சாஸ்திரங்களே ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உபபிரமணம்னா என்ன? அடிக்கடி சொல்ற உபபிரமணம். உபபிரமணம்னா என்ன அப்படின்னா, உக்த அர்த்த விஷதீகர அனுக்தார்த்த அர்த்தாந்தர போதம். உக்த அர்த்தாந்தர போதம். உபபிரமணம்னா என்னன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களை நன்னா விளக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுதான் உபபிரமணம். அதுக்கப்புறம் சில அர்த்தங்கள் அந்த இடத்துல சொல்ல மாட்டேன், அதனால இந்த சந்தர்ப்பத்துல அந்த அர்த்தத்தை விசதீகரித்து சொல்லுவார், நன்னா பறக்க சொல்லுவார். இப்படிப்பட்ட அடையாளங்களுடையதான் உபபிரமணம். அதுதான் அப்படிப்பட்ட உபபிரமணங்கள்ல சாத்விகம், ராஜசம், தாமசம், இவ புராணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உபபிரமணங்கள். ஏன்னா இப்ப மகாபாரதத்தை எடுத்துட்டா அதுல எவ்வளவு நீதி கதைகள் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. இவர்கள் எப்படி பிறந்தான்னு அந்த கதையெல்லாம் கேட்கும்போது விசித்திரமா இருக்கும். அதாவது வியாசர் பிறந்ததுதான் இதெல்லாம் கேட்டா நமக்கே தலையை சுத்தம், இதை மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவைகள்லாம் எம்பெருமாள் சங்கல்பத்தினால ஏற்பட்டவை. அதை நாம சோதிக்கவே கூடாது, இந்த புத்தியை செலுத்தக்கூடாது. ஆக அதுக்கெல்லாம் இப்போ பீஷ்மாச்சார் பிரம்மச்சரியாவே இருக்குன்னு விரதம் பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரை எந்த ஆசிரமத்தை சேர்க்கறது அப்படின்லாம் ஒரு விசாரணை இருக்கு. அத மாதிரி இந்த தர்மசாஸ்திர விஷயங்கள்லாம் மகாபாரதத்துல பொதித்து கிடக்கும். அதெல்லாம் ஒரே சமயத்து கிடைக்காது, அங்கிருந்து பரவி கிடைக்கும். அதனால சொல்ல வேண்டிய அர்த்தத்தை நல்லா விவரமா சொல்லக்கூடியதும், இன்னும் அதை தவிர அதிகப்படியான அர்த்தங்களை சொல்றதுதான் உபபிரமணம்னு பேரு. அது மூலம் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அந்த வேதத்தினுடைய உட்பொருளை அறியலாம். அப்புறம் நியாய சாஸ்திரம்னு சொல்லிடுற, அது என்ன நியாய சாஸ்திரம் அப்படின்னா, நியாய நிர்ணயாத்மக பிரம்மசூத்திராதிகள். இந்த பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னா நியாய சாஸ்திரத்தை கொண்டுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் மீமாம்சா சாஸ்திரம் அதுக்கு அனுகூலமா இருக்கும், அதுக்கு வியாக்கரண சாஸ்திரம் போகணும். இப்படி இந்த சாஸ்திரங்கள்லாம் அந்த பதங்கள்லாம் சரியா இருக்கா, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தங்கள், இதுக்கு அர்த்தம் சொல்லும்போது மீமாம்ச சாஸ்திரத்துல யாக சம்பந்தமா இருந்தா மீமாம்ச சாஸ்திரத்தை கொண்டு சொல்லணும், இல்ல நியாய சாஸ்திரத்தை கொண்டு சிலத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இப்படி எல்லாம் இருக்கு. அதனாலதான் இங்க நியாய சூத்திரம் எடுத்துறீங்க. முதல்ல எடுத்தே நியாயம், நியாய ஸ்மிருதி பிரபுத்தி விகின்னு சொன்னேன். பிரபுத்தி விகின்னு சொன்னதுனால இன்னும் சாஸ்திரங்கள், அதான் பிரபுத்தி இதிகாச புராணாதிகள். உபபிரமணம் சொன்னனால இந்த புராணங்கள்லாம் இருக்கே, அந்த புராணங்கள்லாம் உபபிரமணத்தில் சரி. இத்தியாச புராணத்தில் தெரிஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பலவிதமான சாஸ்திரங்கள் இவையெல்லாம் கொண்டுதான் இங்க எம்பெருமான அறிய முடியும். நமக்காக மகான்கள்லாம் இவ்வளவு தூரம் பாடுபட்டு பண்றாங்க. இப்போ ஆன்மீக கிரந்தம் ரொம்ப வருஷமா இருக்கு. ஆன்மீகத்துக்கு ரொம்ப நாள் பெரியவள்ள மகன்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது மூலம் கால்சியம் மூலியமா அதிகரிச்சா அந்த கொண்டு ஒரு வேக்கணும் ஒரு புத்தகம் போடுறதுனால
மற்ற பேர்களும் அதை பார்த்து கொண்டாடும்படியாக அமையுது இல்லையா? அதனால அந்தந்த சமயத்துல ஒவ்வொரு காரியம் பெருமாள் அனுபவத்தினால தான் நடக்கிறது. அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துக்கு பல பேர் பல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆக அவளுடைய ஞானத்துக்கு ஏற்ப அந்த வியாக்கியானங்கள்லாம் வருது. அதுல அபூர்வமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அதனால நமக்கு ஆயுஷ் இருக்கான்னு தான் கஷ்டமே தவிர புரியறதுக்கு சக்தி இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ரீபாஷ்யத்துக்கு பெருங்காரண சுவாமி ஆச்சரியமான வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதெல்லாம் புரியும். என்ன அவர் அது பல பேரை கொண்டு எல்லாருக்கும் திருநட்சத்திரம் ஆன சமயத்துல போட்டது. அதனால சில பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் வரும். அதை நம்ம திருத்தி அதை மாற்றி வாசிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்கா? அதுல ஞானம் தெரிஞ்சாதான் இந்த தப்பு நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஆனா நம்ம போடுவார்கள் அந்த தப்பையே கொண்டு தேவைப்படுகிறோம், அதிலேயே முளைக்கின்றோம். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம். ஆக மகான்கள் பெரிய உபகாரம் பண்ணியிருக்கார். அந்த ரீதியில ஆழ்வானும் இந்த ஸ்தோத்திரத்தின் மூலியமாக எம்பெருமான அறிவதற்கு பல சாஸ்திரங்கள் இருக்கு அப்படின்றத. அதனால எல்லா சாஸ்திரங்களும் அவனையே பிரதிபாதிக்கின்றன அப்படின்றதே சொல்றேன். அப்படி அவைகள்லாம் வேதத்துக்கு அனுகுணமானவை அப்படின்னு சொல்றேன். இப்படி 15 வருஷம் ஏது துதங்கிரி சரசீருக பக்திஹீனாக தேஷாம் அமீபிரபி நைவ யதார்த்த போதः பித்தக்னம் அஞ்சன அநாபுஷி யாது நேத்ரே நைவ பிரபாபிரபி சங்கசிதத்வ புத்திஹி. அதாவது இப்படி எம்பெருமான அறியக்கூடியதான சாஸ்திர புத்தகங்கள் நிறைய இருந்தா கூட அவைகளை கொண்டு நாம் அறிய முடியுமா அப்படின்னு சொன்னா, அதுவும் எம்பெருமானிட்ட பக்தி இருக்கிறதால்தான் அந்த ஸ்ரீகோஷங்கள்லாம் சேவிக்க முடியும். அப்பதான் அர்த்தம் புரியும். ஆனா பக்தி இல்லாதவளுக்கு அது ஏற்படாது. அதனால அஜ்ஞானம் இருந்தா எப்படி அதுல புத்தி வரும்? அதாவது அதனால என்னதான் இவர்கள் அந்த புத்தகத்தை தானா எடுத்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட இவாளால பகவானுக்கு பக்தி இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்சு விளங்காத வாடு. அதாவது பித்தம் உள்ளவன் கையில சங்கம் வச்சுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த சங்கமானது இத்தனைக்கும் வெயில்ல வச்சு பார்த்தா கூட அந்த சங்கமானது அவனுக்கு மஞ்சளா தான் தெரியும், வெள்ளையாவே தெரியாது. ஏன்னா அவனுக்கு பித்தம்ன்ற ஒரு உபாதி இருக்கு. அதே மாதிரி அஜ்ஞானம்ன்ற ஒரு உபாதியினால நம் போல்வார்கள் அந்த சாஸ்திரங்கள்லாம் கொண்டு அறிய முடியாது. பின்ன யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா, எம்பெருமான்கிட்ட பக்தி உள்ளவர்கள் தான் அதுல அதனுடைய உண்மையான பொருள்லாம் விளங்கும் அப்படின்றத சாதிக்கிறது. மேல் ஸ்லோகத்துல எம்பெருமான் அறியக்கூடிய பல சாஸ்திரங்கள் இருக்குன்றது சாதிச்சார். அப்படிப்பட்ட பல சாஸ்திரங்கள் இருந்தா கூட என்னதான் நீ மேதாவியா இருந்தா கூட நீயாவது கொண்டு அறிய முடியாது. உனக்கு எம்பெருமானிடத்துல பக்தி இருந்தால்தான் அந்த புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கு தொடர்றதுக்கே உனக்கு புத்தி வரும். இல்லைன்னா இது யார் இந்த போவான் அப்படின்னு சொல்லி அப்படி போடுவேன். அதை பத்திதான் இங்க சாதிக்கல. ஏது துதங்கிரி சரசீருக பக்திஹீனாக தேஷாம் அமீபிரபி நைவ யதார்த்த போதः பித்தக்னம் அஞ்சனமனாபுஷி ஜாது நேத்ரே நைவ பிரபாபிரபி சங்கசிதத்வ புத்திஹி. ஏது எவர்கள் தொதங்கிரி தேவனின் திருவடி
திருவடி தாமரைகளில் ததங்கிரி சரசீருக தேவரது திருவடி தாமரைகளில் பக்திஹீனாக பக்தி அற்றவர்களோ தேஷாம் 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 ஏவ அவர்கள் பக்தி அற்றவர்களோ அவர்களுக்கே அமீபிகி அபி கீழ் சொல்லக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதிகள் அவைகளால யதார்த்த போதகான உண்மையான தெளிவு ஏற்படாது. நேற்றே கண்ணானது பித்தத்தை தொலைக்கும் அஞ்சனம் மையை அனாபுஷி அடையாத போது பிரபாபி அபி கீழ்ப்பிய பானு கிரணங்களாலும் சங்கசிதத்துவ புத்தி சங்கு வெண்மையானது என்ற அறிவு ஜாது ந ஏவ ஒருபோது இல்லை என்றோ. அதனால எப்படி பித்தம் பிடித்தவன் கையில சங்கத்தை வச்சுட்டு சூரிய கிரணங்களை கொண்டு பார்த்தா கூட அந்த சங்கானது அவனுக்கு மஞ்சளாவே தெரியும். என்ன அவன்கிட்ட அந்த பித்தன்ற உபாதி இருக்கு. அவன் என்னதான் மையத்தவன்னு பார்த்தா கூட சரி, அந்த பித்தத்தை போக்கக்கூடிய மருந்து இருந்தால் மருந்து அவன் எடுத்துட்டாதான் அதுக்கப்புறம் அது உண்மையான சங்கத்தினுடைய வெண்மை தெரியும். அந்த மாதிரி இவர்களுக்கு எம்பெருமானத்தை பற்றி இல்லாதவர்களுக்கு இந்த சாஸ்திரங்கள் ஒரு நாளும் அறிய முடியாது அப்படின்னு சாய்கிறார். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்துவதா அப்படின்னு பெருமாளே கீதையில சாய்கிறார். அதனால பகவத் பக்தி உள்ள அடியவர்களுக்கே எம்பெருமான் எளியவன். அவனிடத்துல பக்தி இல்லைன்னா சாஸ்திரனுடைய உண்மையான அர்த்தங்கள் அவனுக்கு விளங்காது. எம்பெருமான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப சேவை கொடுத்தார். விஸ்வரூபத்தை சேவிச்சான் அர்ஜுனன். எம்பெருமானுடைய உண்மையான நிலையை அறிஞ்சு சகேதி மத்வா பிரசவம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவாகம் அப்படின்னு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். ஐயோ, நான் இத்தனை நாய் ஒண்ணு என்னுடைய சகான்னு நினைச்சேன். ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா சகா, எப்படி எங்களோட சேர்ந்து அஜானதாம் மகிமானம் தவாம், உன்னுடைய மகிமையை நான் தெரியாம என் குதிரை குளிப்பாட்டு, என் தேர அங்க நிறுத்து அப்படின்லாம் சொல்லியிருக்கேன், எவ்வளவு அபச்சாரப்பட்டிருக்கேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட சேவிக்கிறான். அதனால பக்கத்திலேயே பெருமாள் இருந்தா கூட அவனை என் பெருமாள்னு தெரிஞ்சுக்க முடியல. இந்த விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காக அவனுக்கு திவ்ய சக்ஷு கொடுத்த பெருமாள். அதே கண்ணை கொண்டு பார்க்க முடியாது அவனால. அந்த திவ்ய சக்ஷு தான் அந்த கண்ணை பார்க்க முடிஞ்சது, அந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி எம்பெருமான் கிருஷ்ணனை தன் சபைக்கு வரணும்னு கூட்டிருந்தான். ஆனா எம்பெருமான் என்ன பண்ணார், இவன் சபைக்கு வரதுக்கு முன்னாடியே விதுரநாதத்தை போய் சாப்பிட்டு வந்துட்டார். அது துரியோதனுக்கு தெரிஞ்சு போய் அதுதான் எம்பெருமான் வரான். அவனை ஏதாவது பழி வாங்கணுன்றதுக்காக ஒரு ஆசனங்கள்லாம் போட்டு அந்த ஆசனத்தை யாரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசனத்துல தனியா ஒரு அதுல உட்கார்ந்த உடனே கீழே போயிடுவான் பெருமாள் அப்படின்னு அவனை எம்பெருமான அவமானப்படுத்துறதுலாம் பார்த்தான். கருத்துல பெருமாளும் இது தூது போற சமயம், அதுக்கு தூதுக்கு வரேன்னு சொல்லி அப்படின்னா அதுக்கு என்ன இங்கே சாப்பிடவா அப்படின்னா சொன்னா, ஆனா பெருமாள் இங்க சாப்பிடல.
ஏன்னா பாண்டவாளுக்கு யார் விரோதிகளோ அவர்கள் எனக்கும் விரோதி. விரோதி வீட்டை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, விரோதிகள் வீட்டுல இருந்து வைக்கிற மாதிரி வைப்பா. அதுல ஏதாவது சிலது வச்சுட்டானாக்க அது கஷ்டம். அதனால விரோதிகள் வீட்டுலாம் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால எம்பெருமான் இவன் கூப்பிடுறானே, சரி ஆஹா தூதுக்கு பதில் சொன்னா வான்னு கூப்பிடுறானே, இதுல ஏதோ இருக்க விஷயம் தெரியும், திருவாளுக்கு தெரியாதா? அதனால அந்த எம்பெருமான் அங்க சபைக்கு வர, அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஆசனத்துல உட்கார்றான். அதுக்கப்புறம் அதுதான் எம்பெருமான் அதெல்லாம் தப்பு. அப்ப அவன் ஏமாந்து போயிட்டான். வெக்கம், அதுவும் இல்லாத யாரையும் எழுதுக்குள்ளாத வேலை சொல்லலாம். கடைசியில் இவனே பெருமாள் வாசல் யாராதான் உடனே இவனே எழுந்துட்டான். அதுக்கப்புறம் மற்ற பேர் எழுதாது. எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் யாருக்கும் அவனுக்கு பக்தி இல்லாது தெரியாது. அதனால இதுக்கே எம்பெருமான் பார்த்தீங்கன்னா, எம்பெருமானை பற்றி சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கணும்னா பக்தி உள்ளாருன்னு தெரியும். இப்படி ஆக எம்பெருமானுடைய இது 16வது ஸ்லோகம் இல்லையா? ஆக பக்தி இல்லாதவர்களுக்கு எம்பெருமானுடைய சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்க கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல. இதுல அதாவது ஸ்ரீவத்ச சுவாமிகிட்ட ஒரு பெரிய விஷயம், பல புஸ்தகங்களை பார்க்கக்கூடியவர். அதுல கூரத்தாழ்வான் பண்ண ஸ்லோகத்துல, ஏன்னா மின்காலத்துல ஓலைச்சூடு நிறைய எழுதி வச்சிருப்பா. இந்த பஞ்சத்துவம் கோஷமானது பரகால படத்துலயும் போட்டிருக்கா. ஆனா அதுல ஒரு அபூர்வமான ஸ்லோகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஓலைச்சூடிகள்ல இந்த பஞ்சத்துவம் இருக்கா. அந்த ஓலைச்சூடியில இந்த ஸ்லோகம் கிடையாது. ஆனா அதே மாதிரி அனங்கராச்சார் பல புத்தகங்களை பார்த்து போடக்கூடியவர், அவரே இந்த ஸ்லோகத்தை கையாடல. ஆனா சிவசாஸ்திர மாதம் அந்த ஸ்லோகத்தை எடுத்து தான் போட்ட புஸ்தகத்துல போட்டிருக்க. அந்த ஸ்லோகத்தை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கேயுமே பார்க்காத இவருக்கு கிடைச்சிருக்கு. இது எங்க இருக்கு? மைசூர்ல பரகாலத்துல எப்பயோ போட்ட புஸ்தகம். அது இப்ப இருக்கான்னு அங்கேயே கிடைச்சது தெரியாது. அதுல ஒரு ஸ்லோகம், வேதார்த்தி பக்திதேவ லப்யா யாவான் ஹி யஸ்ய பகவன் நசி தத்வதத்வம் ஞாதும் தத்தா புவன பாவன வேத வேத்யம் திரஷ்டும் பிரவேஷம் அவிபக்திதேவ சக்யா. அதாவது எம்பெருமான கீழே எம்பெருமானோட பக்தி இல்லைன்னா அவனை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னேன். கீழே சொல்லச்சே பக்தி இல்லாதவர்கள் இந்த ஆத்திரத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னேன். இங்க என்ன சொல்றேன்னா, எம்பெருமானிட்ட பக்தி உள்ளவர்களால மட்டும்தான் எல்லாத்தையுமே அறிய முடியும் அப்படின்னு சொல்றேன். அதனுடைய பதபதார்த்தம் செய்வோம். புவன பாவனை, புவனம்ன்றது 3 லோகங்கள். அந்த 3 லோகம் உள்ளவர்கள தியானம் பண்ணக்கூடியவன் ஹே பகவான். அப்படிப்பட்ட இந்த பகவானே துவயி தூ உம்மிடம் வேதார்த்த தீஹி வேதார்த்தத்தை கொண்டு அறியக்கூடியவன் என்ற பூச்சியும் பக்தி தயேவ பக்தியால் மட்டும் லப்யா அடைய முடியும்.
அதாவது எம்பெருமான அறியணும்னு ஒருத்தன் சிரமப்படுறான், அதுக்காக வேதாந்த புஸ்தகம்லாம் பார்க்கறான் அப்படின்னா அவனுக்கு எம்பெருமானுடைய அனுகூலம் இருந்தாதான் முடியும். தேவரி யாவான் எவ்வளவு பெருமுடையவர், எத்தகையவன் என்றும் தத்துவத்தாசி உள்ளபடி அறிகிறீரோ ததா அவ்வண்ணம் வேத வேத்யம் ஞாத்தும் பக்தி தேவ பக்தியாலய மட்டும் சக்கியா இந்நிலைகளை அடையக்கூடிய. அதாவது உபனிஷத்து வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, நாயமாத்மா பிரவச்சன லப்யா மேதையா பகுனா சுதேன யமேவேஷ விடுதே தேன லப்யா தசேர ஆத்மா விருட்டே தரும் ஸ்வாம் அப்படின்னு ஒரு உபநிஷத்து இருக்கு. அந்த உபநிஷத்துல ஆழ்வார சாதிச்சிருக்க இதை நிலை உணர்வு அறிவு அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால எம்பெருமான நீ தபஸ் பண்ணியோ இல்லை எதை பண்ணியோ அடைய முடியாது. அவனுடைய எமைவேஷே தேனலப்யா, அவன் உன்னை கலாய்ச்சா, அவன் வர்ணிச்சா, உன்னை வர்ணிச்சாதான் நீ அவனை உபாசனை பண்ண முடியும், அவனை அடைய முடியும், அவனோட அப்படின்னு அவனை பற்றி அறிய முடியும்னு சொல்ற இந்த உபநிஷத்து வாக்கியத்திலே. அதுதான் கீதை தபசா ந சக்கிய ஏவம் விதோ திருஷ்டம் திருஷ்டவான் அசிமாம் யதா பக்தியா துவன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன நாத்தும் திருஷ்ட சதத்வேன பிரவேஷம் ச பரந்தபா அப்படின்னு கீதையில பயண சொன்ன. அதனுடைய அர்த்தத்தை தான் இந்த இதுல சாய்க. அதனால வேதார்த்தத்தை கொண்டு இவன் புரியணும் அப்படின்னு சொன்னா இவனுக்கு அவங்க அனுப்புவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் எவ்வளவோ பெருமை உடையவர். என்ன அவனை வேதத்தை கொண்டுதான் அறிய முடியும். என்ன அந்த வேதத்தை கொண்டுதான் அறிய முடியும், வேதத்தை கொண்டுதான் அவனை தியானிக்க முடியும், வேதத்தை சொன்னபடி அவனுடைய செய்ய முடியும். அதனால இவைகளெல்லாம் பணம் பெறணும் அப்படின்னு சொன்னா பக்தியை பெற்றாதான் நீ பக்தியோகம் பண்ணி அது படிப்படியா அவனுக்கு சாட்சாத்காரம் பண்ணி அவனை அடைய முடியும். எம்பெருமான் எடுத்த பக்தி அவசியம் அப்படின்றத சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். இங்க புவன பாவனான்னு சப்தம் போட்ட பாவனைன்றது உபாசனத்தை சொல்றது. அது ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல ஜிதந்தே புருந்தரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனான்னு ஒரு பதம் வருது. அதை அந்த அங்க விஸ்வபாவனன்னு சொல்ற, இங்க புவன பாவனான்னு சொல்ற. இது ஆழ்வான் எழுதின ஸ்லோகம் தான். ஆனா இந்த ஸ்லோகமானது அன்னங்கரத்தை போட்ட புஸ்தகத்திலேயோ அதுக்கப்புறம் போட்ட புஸ்தகத்திலேயோ இல்லை. ஆனா பழங்கால மடத்துல பழைய காலத்துல போட்ட புஸ்தகம் இருக்கு. ஆனா தாளகோசம் அதாவது இல்லை அப்படின்னு. அதனால அது போக போக இப்படி இப்படி மகான்கள் எம்பெருமான்கிட்ட பக்தி கொண்டு பல கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, இளநிலை யாம் உணர்ந்தோம் எம் குழுக்கள் இயம்பியது. இப்ப நம்ம ஆச்சாரியனுக்கு உபதேசம் பண்றாங்க, அதை கொண்டுதான் நாம அதனால ஆச்சாரியத்தை பக்தி பண்ணாதான் அந்த பக்தி நமக்கு வரும். என்ன இல்லை அப்படின்னா அதுவும் முடியாது. ஞானம் இருந்து புத்தகம்லாம் சாஸ்திர புத்தகம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும். ஆனா நம்பொருள்வாருக்கு ஞானமும் கிடையாது, பக்தியும் கிடையாது அப்படின்னா ஆச்சாரிய உபதேசம் தான் முக்கியம். அந்த ஆச்சாரிய உபதேசம் ஆச்சாரியத்துல பக்தி இருக்கணும். ஆச்சாரியின் கடாட்சம், எம்பெருமானுடைய சங்கல்பம், அப்புறம் நமக்கு நாம் ஆச்சாரிய உண்மையான பக்தி, இப்படி மூணு இருந்தால்தான்
நாம ஓரளவாவது எம்பெருமானை பத்தி அறிய முடியும், இல்லைன்னா தெரிய முடியாது. அது ரொம்ப அழகான பதம். இறைநிலை யாம் இருந்தோம் எம் குரக்கள் இயம்பியது. அதனால இது இப்படிப்பட்ட அபூர்வமா இது அழகான ஸ்லோகம் தான். இதே மாதிரி தான் மதுராஷ்டிரத்துல இதே ஸ்லோகத்தை சொல்ற. யதாசியாவானது யோசித்தேர்மனா கரீசயா யா திருக் திகோ எது அங்கி எது இங்கிதா சதாரிதான் துவாமகம் பக்த துர்கிரகம் பிரபத்தி வாசையை நிரீட்சிக்கும் அப்படின்னு இதே அர்த்தத்தை கொண்டுதான் பல ஸ்லோகங்கள் நாங்கள் வரதராஜ ஸ்தவத்திலேயே சொல்லியிருக்கேன். அது பின்னாடி அனுப்பி போயிருக்கும். அடுத்ததாக 17வது ஸ்லோகம். ஆக எம்பெருமான அறிவதற்கு நமக்கு பக்தி இருக்கணும். அவனிடத்துல எம்பெருமான அறிவதற்கும் சரி, எம்பெருமான பிரதிபாதிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் ஞானம் வரணும்னாலும் சரி, அதுக்கு பக்தி வேணும். ஞானம் இல்லாத நம்போல்வாருக்கு ஆச்சாரியன் உபதேசத்தை கேட்கணும். அந்த ஆச்சாரியத்துல பக்தி வேணும். அதுக்கு எம்பெருமான சங்கல்பம் வேணும். இப்படி எம்பெருமான சங்கல்பம், ஆச்சாரியத்துல பக்தி, அது மகாவிஸ்வாசம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம்ன்றத இதுல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தத்வார்த்த தத்பர சர்வவேத வாக்கியை சாமர்த்தியத ஸ்மிருதிரப்யத தாதிருஷீபிஹி त्वामेव तत्र सात्विक सत्पुराणैः दैवज्ञधीभिः निश्चिनुवः परेशम्. இப்போ எம்பெருமான அவன்தான் பரதத்துவம் அப்படின்னு ஒரு நிश्चित புத்தி வரணும். அந்த நிश्चित புத்தி நமக்கு அவசியம் வேணும். அது நம்மளுடைய மகா விசுவாசத்தையும் காமிக்கும். ஏன்னா வேதத்துல பல இடங்கள்ல பரதத்துவத்தை பற்றி சொல்லல. சரியா, சத்துன்றது, ஆத்மான்றது, சிவேவ கேவலகான்றது, ஹிரண்ய கர்ப்பகான்றது. அதனால ஒரு இடத்துல சமவர்த்ததாக்குது, காமத்ததாக்குது அப்படின்னா சொல்றது. அந்த பிரம்மசப்தத்தையும் பல பிரகாரம் பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம் சொல்றான். அதனால இவ்வளவு இந்த விஷ்ணு புராணம் அவளுக்கு தான் இருக்கு, பாகவதம் எல்லாருக்குமே இருக்கு, புராணாதிகள் எல்லாருமே கையாளுறா. அப்போ அவளுக்கு தெரியாத சமாச்சாரம் நமக்கு முதல்ல தெரிஞ்சு அவன் தான் பரதத்துவம் நாம் எப்படி நிர்ணயம் பண்ணிடணும். அவளால பண்ண முடியாதா? அப்படின்னா அவளுக்கு பக்தி இல்லைன்னு ஏற்பட்டு போச்சு. ஆனா அவளாலையும் நிர்ணயம் பண்ண முடியல பரதத்துவம் எதுன்னு. அவளாலையும் பண்ண முடியல. அவளும் விஷ்ணு புராணம் தெரிஞ்சு சொல்றா, அவளும் பாகவதத்தை தெரிஞ்சு சொல்றா, மற்ற புராணங்களும் அவளை கையாளுறா. ஆனா கையாளி கடைசியில பரதத்துவன்ற விஷயத்தை வரும்போது அவ பெருமாறி போயிடுறா. ஆனா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நீதான் பரதத்துவம் அப்படின்றத நாங்க நிலைநாட்டுறோம், நாங்களும் ஒப்புக்கிறோம். அதுக்கு காரணம் நீதான் சொல்லிட்டு பக்தி இல்லை என்ன வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி நீதானே. அதனால இப்போ தத்வார்த்த தத்பர பரஷத வேத வாக்கியை சாமர்த்தியதா ஸ்மிருதிரப்யதாதிருஷீபிஹி त्वामेव तत्त्वपरसात्विक सत्पुराणैः दैवज्ञधीभिः अपि निश्चिनुवः परेशम्. அதாவது இப்ப இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றேன்னா, இப்போ நாங்கள் நீதான் பரதத்துவத்தை முடிவு பண்ணிட்டோம். இவ்வளவு சாஸ்திரங்கள் படத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பக்தி இல்லாதான் வரும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நாங்க அது தவிர ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்டு தெளிவுபடணும்னு அதே மாதிரி சொல்லி, அதனால இப்படி ஓரான் வழியாக ஆச்சாரியர்கள் மூலியமா வரக்கூடிய அர்த்தத்தை கொண்டு நாங்க என்ன பண்ணோம். இப்போ அந்த ஆச்சாரம் உபதேசிக்க
சிஷியனும் பரதத்துவம் சிவகார் அப்படி இந்த அளவும் இவ்வளவு பேர் பெருமாள்கிட்ட பக்தி இருக்காதுன்னு சொன்னா ஆச்சாரிய உபதேசம் தானே. அதனால இப்ப பதப்பதார்த்தம் தத்வார்த்த தத்பர பரதத்துவத்தை வெளியிடுவதில் நோக்கான பரஷத வேத வாக்கிய நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்களாகும். அத பிறகு தாதிருசீகி அது போன்ற ஸ்மிருதிபிகி அடி மனு யாஜ்ஞவல்கர் இவர்களுடைய ஸ்மிருதிகள் அந்த ஸ்மிருதிகளினாலையும் சாமர்த்தியதா உண்மை நோக்காக கொள்வதிலே இசை உள்ளபடியால் தத்துவ பரதத்துவத்தை நோக்குள்ள சாத்விக குணம் மேலோங்கிய நிலையில் பேசப்பட்ட தத் புராணி விஷ்ணு புராணம் பாகவதம் வராகம் பல புராணங்கள் தெய்வஞ்ச தீதிகி பரதேவதா பாரணத்தை என்றபடி எம்பெருமான் உள்ளபடி அறிந்தவர்களின் திருவுள்ளபடியும் சுவாமேவ தேவலீரியே பரேஷம் பரமாத்மாவை நிச்சயமாக முடிவாக கொண்டோம். ஆக இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்குன்னு சொன்னேன். அத்த யாராவது இந்த பரதேவதா பாரமார்த்தியம் அப்படின்ற அந்த வம்சத்துல வந்தாலே அவள் போட்ட வழி அது பராசரப்பட்டது விஷ்ணு புராணம். அவருடைய நோக்கி என்ன அப்படின்னு சொன்னா விஷ்ணுதான் விஷ்ணு புராணத்துல இருக்கிற ஸ்லோகத்தை கொண்டு அதுக்கு அர்த்தங்கள்லாம் பண்ணாரு. விஷ்ணு புராணம் தான் பண்ண பாகவத சுகர் பண்ண அவரு என்ன பண்ண பரதத்துவம் சாஷா நாராயணன் தான் பண்ணணும் அப்படின்னு வராக புராணங்கள்லாம் இருக்கு. இப்படி பல புராணங்கள். அதுக்கு முன்னாடி ரிஷிகள் மனு யாஜ்ஞவல்கியர் அப்படி பல ரிஷிகளுடைய ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. அவளுக்கு எல்லாருடைய நோக்கம் என்ன அப்படின்னா பரதத்துவம் யாரு அப்படின்றத ஸ்தாபனத்துல தான் அவளுதான் நோக்கு. அதுக்கேற்ற மாதிரிதான் அவள் கிரந்தங்கள் எல்லாம் பண்ணா. ஆக அதுக்கப்புறம் அவர்கள் வழியில் தோன்ற பாஷிகார் புறத்தாழ்வார் இவர்கள்லாம் அந்த ஒரு வழியே வந்த விஷயத்தை கொண்டு இன்னைக்கும் பரதத்துவ ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கார்கள். அதை கேட்டு அந்த பரமனது சிஷ்யர்கள் நாங்களும் பரதேவதை சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்தோம். இவ்வளவு பிரமாணங்கள் இருக்கு. என்ன பிரமாணங்கள்? வேதம் இருக்கு. வேதத்துக்கு அனுகுணமாக ஸ்மிருதிகள் இருக்கு. ஸ்மிருதி வேதத்துக்கு அனுகுணமாக இதிகாச புராணாதிகள் இருக்கு. வால்மீகி வியாசர் இவெல்லாம் பண்ணியிருக்கா. சரி, அதுக்கப்புறம் நிறைய 18 புராணங்கள். அதுல 6 சாத்விக புராணம். என்ன எல்லா புராணங்களும் நடுநடுவில் பெருமாள் பத்தி வருது. அதனால இந்த லிங்க புராணத்துல கூட நல்ல விஷயங்கள் வருது. அதாவது பெருமாள் பத்தி அதுல கையாள சுவாமி தேசிகன் அதுல இருந்து சில பிரமாணங்கள் எடுத்துக்கிறேன். ஆக அந்த ராஜச தாமத புராணங்கள்ல இருக்கக்கூடிய புராணங்கள்ல அதுலயும் கொஞ்சம் போற சாத்விகம் கலந்துருக்கும். அப்படிப்பட்ட சாத்தியமான ஸ்லோகங்களை எடுத்திருக்கும். ஆக அது பிரகாரம் அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் மற்ற ஆழ்வார்கள் இவர்கள்லாம் பாதி ஒரு பரத சுந்தரியை பண்ணியிருக்காங்க. இவைகள் அவர்கள் பண்ண அருள் செயல்கள் இவைகளெல்லாம் கொண்டு பார்த்தா யாராலையும் இன்னொருத்தனை பரதத்துவம் சொல்ல முடியாது. சாட்சாத் ஸ்ரீபதியான எம்பெருமான் தான் பரதத்துவம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நாங்களும் அதே ரீதியில நீதான் பரதத்துவம் அப்படின்றத சொல்ல இதனுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பரதார்த்தையும் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வியாழக்கிழமை. கவிதாக்கு சுமாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமந்த் ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வசிஷ்ரீ நாராயண மகாதேசாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீமதே பாதுகாதே நாராயண மகாதேசாய நமः. ஸ்ரீமதே வசிஷ்ரீ கிருஷ்ணவாரி மகாதேசாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமந்த் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசாய நமः.